5 கிலோன்னா 1 கிலோவுக்கு 200 200 250 முடி ஊற்றலாம். 5 இப்போ 10 கிலோ போடுறோம்னு வச்சுக்கோங்க, 2.5 கிலோ எண்ணெய். அதில் ஆயில் வந்து ஒரு 1.5 கிலோ போடலாம், நல்லெண்ணெய் 1 கிலோ போடலாம். பெருங்காயத்தூள் வந்து ஒரு சிப்பத்துக்கு போடுவான். ஒரு சிப்பம் 25 கிலோ. 25 கிலோன்னா 20 2 40, 25 10 50, 6 கிலோ எண்ணெய். 6 கிலோ எண்ணெய், 250 பெருங்காயத்தூள், 250 மிளகாத்தூள், 200 மல்லித்தூள், மஞ்சத்தூள் 100 கிராமு, மல்லித்தூள் 200 கிராமு, நிலக்கடலை பருப்பு 1.5 கிலோ, பச்சைக்கடலை பருப்பு 1.5 கிலோ, மிளகாத்தூள் 1/2 கிலோ. மிளகாத்தூள் சொல்லிட்டேங்கல்ல, சொல்லிட்டீங்க. கருவேப்பிலை வந்து தேவையான அளவு. வரமிளகா சொன்னீங்களாப்பா? சொல்லிட்டீங்க. வரமிளகா சொல்லிட்டீங்க. அதான் அப்போ இவ்வளவு தான் அந்த இதுக்கு தேவையான வேலை. 125 கிராம், 1 கிலோவுக்கு 125 கிராம். இப்போ 25 கிலோ அரிசி போட்டால் 2.5 3 கிலோ புளி. கடுகு உளுந்து 3/4 கிலோ. பச்சைக்கடலை பருப்பு 3 கிலோ, 2 சிப்பத்துக்கு. தண்ணிக்கு புழுங்கலுக்கு வந்து 2.25 கொஞ்சம் கூட 2 400 கூட வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சைக்குன்னா பச்சலுக்குன்னா 1.25 1.5. பச்சலுக்கு போட முடியாது, புளி சாதம் போட முடியாது. அது வெண்பொங்கல் அந்த மாதிரி ஐட்டத்துக்கு தான் பச்சல் பூரா போடணும். புளி சாப்பாடு, அந்த தக்காளி சாப்பாடு கூட புழுங்கலில் போட்டோம். அந்த தக்காளி சாப்பாடு வெண்பொங்கல் அந்த வெஜ் ஐட்டம் மாதிரி அதுக்கு வரும். இதுக்கு இப்போ இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு போட முடியாது. கடுகு வெந்தயம், கடுகு உளுந்த பருப்பு வெந்தயம் 3 போட்டாங்க. இதில் வரமிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாமே கலந்துருக்கு. ரெண்டரை உப்பு, 1/2 மணி நேரம் அரிசி ஊற வைக்கிறது.